வெள்ளிக்கிழமை என்றாலே சுக்கிரன் தினம்தான் என்று கூற வேண்டும். சுக்கிரன் என்றால் யார்? பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பவர், சுகபோக வாழ்க்கையை அளிப்பவர். ஆதலால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எப்பொழுதும் பணமும் கையுமாகத்தான் இருப்பார்கள். அழகிலும் குறைவு இருக்காது. இவர்கள் அதிகம் சுற்றுலா செல்ல விரும்புவார்கள். வெள்ளிக்கிழமை என்பது சக்திகளின் தினம், அதாவது பெண் தினம் என்று கூற வேண்டும். சுக்கிரனும் பெண் தன்மையை கொண்ட கிரகம்தான். அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் எல்லாவற்றிலும் தைரியமாக இறங்கி பார்த்துவிட வேண்டும் என்று நினைப்பார்கள். வெள்ளிக்கிழமை என்பது சக்தி வாய்ந்த கிழமையாக கருதப்படுகிறது. ஏனெனில் அது அம்பாளின் அவதார கிழமையாகும். இந்த நாளில் உலகம் முழுவதும் நேர்மறையான சக்தியை பெறுவதாக நம்பப்படுகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் வெள்ளிக்கிழமையை ஒரு விசேஷ நாளாக கருதி அன்று வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுவது வழக்கமாகும். இதன் போது பிறந்த குழந்தைகளை அம்பாள் அல்லது மகாலட்சுமியின் அவதாரம் என கொண்டாடுவதும் உண்டு. சனிக்கிழமையில் பிறந்த ஆண் குழந்தையை மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று நம்புவது போன்று வெள்ளிக்கிழமை பிறந்த அனைத்து குழந்தைகளையும் அதிர்ஷ்ட குழந்தைகளாக பெற்றோர்கள் கருதுவது வழக்கம். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் மனதால் மென்மையாகவும் லட்சுமியின் அம்சமாகவும் கொண்டவர்களாக இருப்பதாக நம்பப்படுகிறது. இவர்கள் மென்மையான மனதுடன் எல்லாம் வெற்றியடையும் போதும் தடைகள் முன்னிலையில் வந்தாலும் அதனை தாண்டி வெற்றியை தேடிச் செல்வார்கள். அவர்கள் துணிச்சலுடன் செயல்பட வேண்டியது அவர்களின் தொடக்க எண்ணங்களுக்கு உண்மையானது என்பதை உளமாற உணர்வார்கள். வெள்ளிக்கிழமையில் பிறந்தவர்கள் குறிப்பாக அம்பாளின் பக்தியுடன் கோவில்களில் வழிபட்டு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் செய்து தானம் கொடுத்து வருவது நல்ல பலன்களை அள்ளித்தரும் என்பது வழக்கம். இவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் தொடர் தடைகளை இந்த நல்ல செயல்கள் நீக்கும் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை பிறந்தவர்கள் அசுர குருவின் அருளை பெற்றவர்கள். மேலும் இவர்களது ஜாதகத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தால் செல்வம் இவர்கள் இல்லத்திலேயே நிலைத்திருக்கும். பொதுவாக ஒருவர் நல்ல வசதியுடன் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தால் அவருக்கென்ன சுக்கிர திசை நடக்கிறது என்று ஜாதகத்தை பார்க்காமலேயே யூகித்து சொல்வது வழக்கம். அந்த அளவிற்கு இந்த சுக்கிரன் செல்வ செழிப்பை வழங்கும் கிரகமாகும். லக்ஷ்மி கடைக்கண் பார்த்தால் போதும் அதிர்ஷ்டம் அடியெடுத்து வைத்துவிடும் என்பார்கள்.